அனைத்திற்கும் மூல காரணமாகியது அந்த இறை பொருள் எனும் மெய்ப்பொருள் அல்லது பரம்பொருள். எத்தனை பேர் இது கிளியரா இருக்கீங்க? ஜோதி தான் எல்லாமே, ஃபயர் தாங்க, ஃபயர் தாங்க. இப்ப மனுஷனா மாறி இருக்கீங்க. நீங்க இந்த ஜென்மத்துல என்னவா மாறி இருக்கீங்க? ஒவ்வொரு செல்குள்ளேயும் அந்த ஃபயர்ன்ற லைட் பார்ட்டிகள் இருக்கு. அது ஒவ்வொன்றும் பல லட்சம் கோடி பொருட்களாக உருவாகி கையாகவும் காலாகவும் தலையாகவும் மூக்காகவும் மற்ற அங்கங்களாகவும் மாறி இருக்கிறது. உங்க உடம்புல ஓடக்கூடிய தமனிகள் சிறைகள் அனைத்தும் லைட் பார்ட்டிகளான அந்த மெய்ப்பொருள் அல்லது பரம்பொருளான சேர்க்கை தான். சயின்டிபிக்காவே சொல்றேன். உங்கள் உடம்பில் ஓடும் ரத்தம் கூட லைட் பார்ட்டிகளான அந்த மெய்ப்பொருளான பரம்பொருளின் சேர்க்கை தான், ஆட்டம்ஸோட சேர்க்கை. அந்த அணுக்களை நீங்கள் டீப்பாக சென்று ஆராய்ச்சி செய்தீர்கள் என்றால் அணுக்களுக்குள் மிச்சம் மீதி என மிஞ்சி இருப்பது எதுன்னு தெரியுமா? ஜோதியாகிய மெய்ப்பொருளாகிய பரம்பொருள் தான். 3 பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. பரம்பொருள்னால் அதுதான், மெய்ப்பொருள்னால் அதுதான், உண்மையான பொருள்னால் அதுதான், இறை பொருள்னால் அதுதான், ஜீவசக்தியாகிய வாயினால் அதுதான், அருட்பெருஞ்சோதினால் அதுதான். பேர் மாத்தி மாத்தி வச்சுக்க வேண்டியதுதான். ஆனா மேட்ரு என்ன? ஒண்ணுதான். அந்த ஒண்ணு எங்க இருக்கு? நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. இப்ப நமக்கு வேலை என்ன? நமக்கு வேலை என்ன? சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். போர் அடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப வீட்டுல சும்மா இருக்கீங்க, ஒரு 1 hour போர் அடிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? போன் பேசுவீங்க. யார்கிட்ட பேசுவீங்க? ஜாலியா பேசுறேன்டா, உனக்கு என்னடா போடா அப்படின்றாங்க. சூப்பர். இனிமேலும் உங்களுக்கு பேசுற வேலை தான். ஆனா வெளியே பேசக்கூடாது, உள்ள பேசணும். அது கஷ்டம் இல்லை, ஈஸி தான். அப்படி ஏமாத்திட்டாங்க. ரொம்ப 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 ஈஸி தான். உள்ள பேசுறது ரொம்ப 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 ஈஸி.